வெறும் 690 ரூபாய்க்குங்க. வெறும் 690 ரூபாய் பெர் ஸ்கொயர் ஃபீட். 5 லட்சத்துக்கு இங்க நீங்க மனம் வாங்க முடியும். நீங்க பார்க்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். கிராண்ட் ஆர்ச் கேட்டுங்க. உள்ளுக்கு என்ட்ரு ஆகும்போது செக்யூரிட்டி உங்களுக்கு சல்யூட் அடிப்பாப்ல. செக்யூரிட்டி நம்ம போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 to 3 years from the date of launching வந்து இந்த சைட்டை நம்ம மெயின்டைன் பண்ணி கொடுக்குறோம். உள்ளுக்கு வந்துட்டாலே வந்து பாத்தீங்கன்னா 33 feet ரோடு வைட் ரோடா கொடுத்துருக்கோம். அவென்யூ ட்ரீஸ் கொடுத்துருக்கீங்க. சூப்பரான பார்க் கொடுத்துருக்கோம். பார்க்குக்கு பக்கத்துல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா கொடுத்துருக்கோம். இந்த 6.83 ஏக்கர்ஸ் சுத்தியும் காம்பவுண்ட் சோர் போட்டு உங்களுடைய நிலத்தை பாதுகாக்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல அப்படின்னா 2 கிராம் கோல்டு காயின், 1000 ஸ்கொயர் ஃபீட் கீழே அப்படின்னா 1 கிராம் கோல்டு காயின். ராஜ்கால ஹோம் அப்ளையன்சஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. சாதாரண மக்களுமே வாங்குற மாதிரி பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோமா? கண்டிப்பா சார். வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் சசி டால்கீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு நாம திண்டுக்கல்ல ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் சைட்டுக்கு வந்திருக்கோங்க. விஐபியோட அடுத்த பிரம்மாண்டம்னே சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து பாத்திருப்பீங்க விஐபியோடது. சோ அதை தொடர்ந்து நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஜாஃபர் சார் இருக்காங்க. ஹாய் சார். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கு. ஓகே, சோ இன்னைக்கு வந்து நம்ம எந்த சைட்டுக்கு வந்திருக்கோம், இது என்ன சைட் அப்படிங்கறத டீடைலா சொல்லிடுங்க சார். திண்டுக்கல்ல தான் நம்ம நிக்கிறாங்க. திண்டுக்கல் அப்படின்னா பூட்டுக்கு பிரமாதம், பூட்டுக்கு பேர் போன ஊர் அப்படின்னு சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு திண்டுக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கொடைக்கானல், அப்புறம் இங்க இருக்கக்கூடிய தொழில் வளம், இது வந்து முக்கியமான காரணம். சோ அந்த வகையில இன்னைக்கு திண்டுக்கல்ல 14 வருடங்களாக நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ நீங்க பார்க்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்ங்க. சோ எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கறத திண்டுக்கல் மக்களுக்காகவே சொல்லிருங்க. ஓகே, இன்னைக்கு திண்டுக்கல் மக்களுக்கு மட்டும் இல்லாமங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து நீங்க வந்து வெறும் 690 ரூபாய்க்குங்க, வெறும் 690 ரூபாய் பெர் ஸ்கொயர் ஃபீட் 5 லட்சத்துக்கு இங்க நீங்க மனம் வாங்க முடியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 690 ரூபாய் பெர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா நீங்க கார்ப்பரேஷன் லிமிட், நீங்க சென்னை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தாண்டி போகணும். நீங்க மதுரை எடுத்துக்கிட்டே கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தாண்டி போகணும். ஆனா திண்டுக்கல் சிட்டில இருந்து ஜஸ்ட் 13 கிலோமீட்டர்ல இந்த லொகேஷன் வந்து லொகேட்டட் ஆயிருக்கீங்க. இதுவே நீங்க திண்டுக்கல் சிட்டிக்குள்ள போயிட்டீங்கன்னா 2500 ல இருந்து 3000 மேல தான் ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஆமா, திண்டுக்கல் சிட்டிங்கிறது இன்னும் அதிகம் சார், இன்னும் காஸ்ட்லியான ஏரியா தான் திண்டுக்கல் சிட்டி. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்ச ஒரு சிட்டியா இருக்கு திண்டுக்கல். சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்ட்டா லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லிருங்க சார். நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க தாண்டி வரும்போது ஜிஹெச் பார்க்கலாம். ஜிஹெச் தாண்டி வரும்போது பழனி நேஷனல் ஹைவேங்க. பழனி நேஷனல் ஹைவே 4 வழி பாதைங்க. இந்த பாதையில நீங்க வந்துகிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 13 கிலோமீட்டர்ல லெஃப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பாதையில அப்படி கடந்து வரும்போது பிஎஸ்என்ஏ போன்ற பெரிய பெரிய காலேஜஸ் நம்ம பார்க்கலாங்க. இது போக அண்ணா யூனிவர்சிட்டி சார், நான் சொல்லக்கூடியது அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்துல, அண்ணா யூனிவர்சிட்டி ஜஸ்ட் ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜை தாண்டி அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ரோட்டை நீங்க எடுத்து வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நிமிடத்துல நீங்க நம்ம சைட்டுக்குள்ள வரலாம். அப்படி ஒரு அற்புதமான லொகேஷன் நீங்க பார்க்கக்கூடிய இந்த லொகேஷன். ஏன்னா நியர்பை இருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் சொல்லி தெரியணும்னு இல்லைங்க, நீங்க வரும்போதே பார்த்துட்டே வரலாம். அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்க ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங் ரேட் என்ன கொடுத்துட்டோம் சார்? ஸோ நம்ம டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம நேயர்கள் இது பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும். நம்ம ப்ராஜெக்டோடைய கலை நயம் என்ன அப்படின்னா 33 ஃபீட் ரோடு வைட் ரோடா நம்ம எடுத்து கட் ரோடு 23 ஃபீட் ரோடு நம்ம கொடுப்பாங்க. இந்த 33 ஃபீட் ரோடு வைட் ரோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மனக்குள்ள வரும்போது ரம்மியமா இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மனையும் பிரிச்சு காட்டியிருப்போம். 2க்கு 2 முட்டுக்கள் போட்டு நாளைக்கு வந்து பார்த்தா கூட உங்களுடைய பிளாட்டை நீங்க ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு பிரிச்சு காமிச்சிருப்போம். அதெல்லாம் போக பிளாட்டுக்கு மேல கல்ல வச்சு ஹாலோ பிளாக்ஸ் கல்ல வச்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லோ அண்ட் பிளாக் கலர் நம்ம காமிக்கும் போது நீங்க உள்ளுக்கு என்ட்ரானீங்க அப்படின்னா அப்படி ஏர்போர்ட்டுக்குள்ள ஃளைட் டேக் ஆஃப் ஆகும்லங்க, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான வைப்பை கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். பேசிக் கம்யூனிட்டிஸ் வந்து எல்லா சைட்ஸ்லயுமே வந்து கொடுப்பாங்க. ஆனா விஐபியோட கம்யூனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பாக்குற எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இல்லாம இது ஒரு பிரைம் லொகேஷன்ல உங்களுக்கு பிரீமியம் வில்லா பிளாட்ஸ்னே சொல்லலாம் இல்லையா சார்? கண்டிப்பா இது பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வந்து கொடுக்குறோமா இல்ல ஸ்கொயர் ஃபீட்ல ரேட்டா சார்? பொதுவாவே ஒரு கம்யூனிட்டியா நம்ம கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்கொயர் ஃபீட் கணக்குல தான் கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா நீங்க டிடிசிபி ரெகுலேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க், சில்ட்ரன் பிளேஸ் ஏரியா, அந்த பாத்தீங்க அப்படின்னா அவென்யூ ட்ரீஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அடுக்கடுக்கா கொடுக்கிறதுனால இந்த கம்யூனிட்டிக்குள்ள கம்ப்ளீட்டா வாங்கும்போது நம்மளுக்கு கிராண்ட் ஆர்ச் கேட் என்ட்ராய் உள்ள வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஸ்கொயர் ஃபீட் கணக்குல நம்ம டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 690 ரூபாய்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம். சோ இந்த பிரைஸ் இந்த லொகேஷன்ல இது சூப்பரான ரேட்டுங்க. அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் வந்து எல்லாமே எப்போதுமே கேட்டட் கம்யூனிட்டியா தான் கொடுப்போம். இங்க பேசிக் கம்யூனிட்டிஸ் என்னென்ன கொடுத்திருக்கீங்க? இங்க பேசிக் கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா கிராண்டா நம்ம வந்து கிராண்ட் ஆர்ச் கேட் பண்ணி மனையை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா என்டையர் ஏரியாவை 6.83 ஏக்கர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட் சோர் எழுப்பி விட்டுருக்கேங்க. ரொம்ப அற்புதமான விஷயம் பண்ணிருக்காங்க. சோ உள்ளுக்கு வரும்போது வந்து செக்யூரிட்டி கார்டு 24/7 சல்யூட் அடிச்சு உங்களை இன்வைட் பண்ணுவாரு. சோ உள்ளுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம
பார்க்க நம்ம பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சில்ட்ரன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணாங்க. போன வாரம் தான் லான்ச்சிங் நடந்துச்சு. ஸோ அவ்வளோக்குள்ள ரொம்ப அற்புதமான பிளே ஏரியா கொடுத்துருக்காங்க. அஸ்யூஷுவல் பார்க் அண்ட் அவென்யூ ட்ரீஸ். நம்ம வந்து ஒவ்வொரு தெருக்குள்ளேயும் ஒவ்வொரு மனைக்குள்ளேயும் நம்ம போகும்போது மனைக்கு பக்கத்துல அவென்யூ ட்ரீஸ் நீங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு பிளாட்ஸ்க்குமே இண்டிவிஜுவலா ட்ரீஸ் பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் வாட்டர், அதுக்கப்புறம் வந்து கரண்ட் ஃபெசிலிட்டிஸ், பவர் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் இதை தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. கிரவுண்ட் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைட்டுக்குள்ள வரும்போதே வந்து பார்க்கலாங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இபி கனெக்ஷன் இமிடியேட்டா கிடைக்கிற மாதிரியே இங்க சப்போர்ட் சர்வீசஸ் இருக்குதுங்க. ஸோ எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க திண்டுக்கல்ல இருக்கீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வந்து பிளாட்ஸ் பார்ப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் இருக்கும் இங்க? பொதுவாகவே மண்ணுல போட்டா மண்ணும் பொண்ணாகுங்க. அது உண்மையான விஷயம், எல்லாத்துக்குமே தெரியும். ரெண்டு விஷயம் நீங்க இங்க பார்க்கலாம். இதை தாண்டி கொடைக்கானல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்கிறவங்க மட்டும் இல்லாம திண்டுக்கல்ல வெவ்வேறு நாடுகள்ல பணிபுரியவங்களா இருக்கலாம், அவங்களாம் பார்க்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இங்க வந்து ஒரு இடம் வாங்கி ஒரு கிரவுண்ட் வாங்கி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி கீழே வாடகைக்கு விட்டு மேல வந்து அவங்க தங்குற மாதிரி பண்ணிக்கலாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து கொடைக்கானல் பக்கம். கண்டிப்பா சார். சோ அந்த ரம்மியமான பிளேஸ் இங்க இருந்தே அவங்க போய் என்ஜாய் கிளைமேட் நீங்க வந்து சில்லுன்னு அந்த வைபே இருக்கும் உங்களுக்கு இங்க. அதனால இது வந்து ஒரு அற்புதமான பிளேஸ் டு இன்வெஸ்ட். ஓகே சார். அதே மாதிரி இப்போ எல்லாராலையுமே வந்து ஒரு ரெடி டு கேஷ் கொடுத்து பை பண்ண முடியாது உடனே இண்டிவிஜுவலா. சாதாரண மக்களுமே வாங்குற மாதிரி பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோமா? கண்டிப்பா சார். இங்க வந்து பாத்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க 690 ஸ்டார்டிங் பிரைஸ்லயே வாங்கும்போது வெறும் 30,000 நான் ரீஃபண்டபிள் அட்வான்ஸ் நீங்க பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஆஃபர்ஸ் அண்ட் சப்போர்ட் சர்வீசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 நாட்கள் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு கிரவுண்ட் அப்படிலாம் எடுக்கிறீங்கன்னா 2 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறாங்க. பிளஸ் ஹோம் அப்ளையன்சஸ் கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு ஸ்கிராட்ச் கார் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. இன்னைக்குமே விஐபியில் இருக்கும், அது இருக்குது. அதாவது முன்பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் அவங்க வந்து கட்டுற மாதிரி இருக்கும்? ஜஸ்ட் 30,000 தான். அவங்க எவ்வளவு லட்சத்துக்கு வாங்கினாலும் சரி தான், ஒரு பிளாட்டுக்கு 30,000. ஜஸ்ட் ஒரு 30,000 முன்பணத்துல உங்களுடைய கனவு இல்லத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க வந்த உடனே பிளாட்டை புக் பண்றீங்க, உங்க வீடை கட்ட ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லொகேஷன் வந்து ரொம்பவே ஒரு பிரைமான லொகேஷன் சொல்லிட்டோம். ஸோ இங்க வந்து பக்கத்துல நியர்பை வந்து ஸ்கூல் காலேஜஸா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதாவது பிரைம் லொகேஷன்ல பிரைமான எல்லா பிளாட்ஸ் தான் இது. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார். சார் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், இது வந்து அப்ரூவ்ட் சைட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது எப்படி சார் பண்ணிருக்கோம்? நான் விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணக்கூடிய அத்தனை சைட்டுமே டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டா தான் லான்ச் பண்றாங்க. ஸோ அதனால அதுல வந்து நம்ம யோசிக்க வேண்டாம். ஸோ அதே மாதிரி இங்க பிளாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம், எல்லாமே வந்து ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட். எவ்வளவு பணம் இருந்தா அவங்களால வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்? ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு இங்க இடம் வாங்கி அதுக்கு மேல எத்தனை லட்சம் போட்டாலும் அவங்க வீடு கட்டலாம். கண்டிப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்சம் போட்டு கூட வீடு கட்டலாம், 15 லட்சம் போட்டு கூட வீடு கட்டலாம். ஸோ ஒரு 15 to 20 லட்சம் ரூபாய்க்குள்ள இங்க ஒரு வீடு கட்டி அமைச்சுக்கிடலாம். ஸோ அவங்க வந்து இமிடியேட்டா வீடு கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான சைட் இது, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து புக் பண்ணணும், சைட் விசிட் வரணும் அப்படின்னா டைரக்டா டிஸ்பிளேல இருக்க நம்பர் கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. எந்த டைம் வேணாலும் சார் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்க டைரக்டா சைட் விசிட் வந்தாலே புக் பண்ணிட்டு தான் போவீங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லொகேஷன்ல இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்பிளேல உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சசி டாக்ஸ் வியூவர்ஸ்க்காக நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே உங்களுக்கு உங்க டிசிஷனை வலு சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். நீங்க ஒரு நிலம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா சாராம்சங்களையும் நீங்க பாருங்க. நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நீங்க வந்து இந்த இடம் சரியான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஒர்த்தா அப்படிங்களா நீங்க எல்லா ரிசர்ச்சும் பண்ணுங்க. அதுல மாற்றமே இல்ல, அதை பண்ணி தான் நீங்க முடிவு எடுக்கணுங்க. அதுல மாற்றமே இல்ல. பட் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நிலம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஆள் மனதுல வந்துருச்சு அப்படின்னா தயங்காது, தாமதிக்காதீங்க. முத காலை எடுத்து வச்சு என்ன பண்ணுங்க, 2-3 சைட்டு கூட போங்க. என் சைட்டு பக்கத்துல எத்தனை சைட்டு இருந்தாலும் நீங்க விசாரிச்சுட்டு நீங்க முடிவு எடுங்க. ஆனா காலத்தை பயிர் செய்யின்னு இருக்கிறாங்க. நிலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னைக்கு பயிர் செய்யாம விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு அறுவடை செய்ய முடியாது, வருத்த தான் போடுவோம். அதுதாங்க என்னுடைய சூழ்நிலை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ அதனால நான் நேயர்ஸ்க்கு சொல்றேன், நீங்க நம்ம ப்ராஜெக்டை வாங்குறீங்களா இல்லையோ, நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க பிளான் பண்றீங்க இல்லையோ, நீங்க விசிட் எடுங்க. விசிட் எடுத்து என்ன பண்ணுங்க, இங்க வந்து லொகேஷன் பாருங்க, டாக்குமெண்ட் பாருங்க, பக்கத்துல கூட விசாரிச்சு பார்த்துட்டு முடிவு எடுங்க. விதைச்சிருங்க, விதைய விதைச்சு உங்களுக்கு உண்டான நிலத்தை வாங்கி வாழ்க்கையை வரமாச்சு. அதே மாதிரி நம்ம வியூவர்ஸ்க்கு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஸ்பெஷல் ஆஃபர் என்ன பண்ணி கொடுக்குறீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஆஃபர் கிடையாதுங்க. பொதுவா எல்லா கஸ்டமருக்கும் விஐபி கொடுக்கக்கூடிய ஆஃபர் என்ன அப்படின்னா 30 டேஸ்ல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க. அதுல 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல அப்படின்னா 2 கிராம் கோல்டு காயின், 1000 ஸ்கொயர் ஃபீட் கீழே அப்படின்னா 1 கிராம் கோல்டு காயின், 1000 ஸ்கொயர் ஃபீட் மேல ஸ்கிராட்ச் கால ஹோம் அப்ளையன்சஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட் கீழே அப்படின்னா பிரித்தி மிக்ஸி கிடைக்குங்க. இமிடியேட்டா இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு இடம் தான் இது. மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்பிளேல இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன் கைஸ். சசி டால்கீஸ். Thank you. Thank you sir. Super.